ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிப்பியில் இன்னைக்கு பாசிப்பயிறு யூஸ் பண்ணி சிக்கன் கிரேவி மாதிரி எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 150 கிராம் பாசிப்பயிறு எடுத்து குக்கர் பேனில் சேர்த்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 4 சவுண்டு விட்டு எடுங்க. விளக்கெண்ணெய் சேர்க்கறதுனால பாசிப்பயிறு குழையாது, ஆனால் நல்லா சாஃப்டாக வெந்துருங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 முழு பூண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை தட்டி எடுத்துக்கோங்க. இந்த ரேஷியோவில் எடுத்திங்கன்னா நல்லா இருக்குங்க. மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு துருவின தேங்காய், 3 லவங்கம், கொஞ்சம் பட்டை, 1 ஏலக்காய் தோல் எடுத்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்ச உடனே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. உப்பை இடிச்சு வச்சிருக்க இஞ்சும் பூண்டு இது கூட சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். தேங்காயிலேயே எல்லா மசாலாவும் சேர்த்ததுனால 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாசிப்பயிரோட எல்லா மசாலாவும் சேர்ந்து குக்கானா நல்லா இருக்குங்கிறதுக்காக பாசிப்பயிரோட இந்த மசாலாவையும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து குக்கரில் ஒரு சவுண்டு விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சவுண்டு வந்துருச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் சிக்கன் மசாலா, பூண்டு எல்லாம் சேர்த்ததுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.